ஓகே. இப்போ நம்ம வந்து 2க்கும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். கோளம், உள்ளீடற்ற கோளம். ஓகேவா? கோளத்துடைய வலைப்பரப்பு அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுப்பாங்க. மொத்த பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதுவும் 4/r ஸ்கொயர் தான். கன அளவு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4/3/r³ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? நம்ம ஒன்று கேப்ஸில் கொடுப்போம் இல்லை ஸ்மாலில் கொடுப்போம், ஏதோ ஒன்று. அப்போ 4/r². இது கோளத்துக்கு. அது உள்ளீடற்ற கோளம் ஹோலோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹோலோஸ்பியர்னால் இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 4/r² தான். ஓகேவா? அந்த உள்ளீடற்ற கோளத்துக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஓகே. ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன மாறும்? 4 இந்த ஆர் வந்து 2 ரேடியஸ் கிடச்சிருக்கும். ஹோலோஸ்பியர் அப்படின்னா நமக்கு 2 ரேடியஸ் இருக்கும். இன்னர் ரேடியஸ் ஒன்று இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் இருக்கும். அதனால் r² + r². வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா 4/3 இந்த ரேடியஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ரேடியஸ் என்னவா மாறும்? r³ - r². ஸோ இவ்வளோதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ ஸ்பியருக்கு ஃபார்முலா இது, ஹோலோஸ்பியருடைய ஃபார்முலா இது. ஓகேவா? இப்போ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்.